ஒரு காதல். சீட்டை எடுத்து யாரும் பிரிச்சு பார்க்க கூடாது, சரிங்களா? எடுங்கண்ணா. ஹே நிஷா, இதுல சூர்யா சரோட பேரை நல்லா எழுதி வச்சிருக்கேன். இத பானைக்குள்ள விடுற மாதிரி விட்டு பார்த்து எடுத்துக்கோ. தேங்க்ஸ் டி. ஏய் நிஷா, என்ன இது? இப்படி நீயா சீட் எழுதி வைக்க கூடாது. அதுல இருக்கிற சீட்டு தான் எடுக்கணும். சரிம்மா. குடு, யார் பேருன்னு பாக்க. வேணாம். சரி, இப்ப யார் சீட்டை பிரிச்சு பார்க்கலாம்? என் சீட்டை பிரிங்க. அன்பு தான் ஆர்வமா இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் சீட்டே பிரிச்சு பார்த்துடலாம். கொடுங்க. இப்போ யார் சீட்டு வந்திருக்குன்னா, இந்த சீட்டை பாருங்க, நிஷா. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் குறுக்க வந்துட்டே இருக்கான். நமக்கும் அவன் பேர் வந்துடவே கூடாது. இங்க நிஷா யாரு? நான் தான். நீங்க தானா? உங்க சீட்டை கொஞ்சம் கொடுங்க. அட, அன்புன்னு வந்திருக்கு. அன்பு நிஷாவா? சூர்யா சார் எனக்கு ஜோடியா வருவார்னு பார்த்தா இவன் எனக்கு ஜோடியா வந்துட்டானே. பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா? கையால் நமக்கு ஜோடியா வருவான்னு பார்த்தா சிவா வந்துட்டாலே, என்ன பண்றது? இப்படியே ஓடி போயிடலாமா? சரி, அடுத்து நம்ம ஆபீசர் சீட்டையும் வாங்கிடலாம். சூர்யா சார், உங்க சீட்டை கொடுங்க. என்னங்க? கொடுங்க சார். யார் பேர் வந்திருக்குன்னா, கயல். கயல் மேடம், உங்க சீட்டை காட்டுங்க. இதுல யார் பேர் வந்திருக்குன்னா, சூர்யா. சரி, கையில தூக்குற அதிர்ஷ்டசாலி ஆபீசர் தானா? ஓகே, ஓட்டின்னு வந்தாச்சு. பிடிக்குதோ பிடிக்கலையோ, எப்படியாவது ஜெயிக்க பார்ப்போம். சரி, போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிப்பா. போட்டியாளர்கள் வாங்க. வாங்க சூர்யா சார், கயல் மேடம் வாங்க. அப்புறம் அன்பு, நிஷா மேடம், 2 பேரும் இங்க வந்துருங்க. வாங்க. சூர்யா சார், மேடம் அப்படியே தூக்கி உட்கார வைங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இவளெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கணுமா? மஞ்சள் தண்ணி ஊற்றும் போது நம்மளை அவமானப்படுத்தினா இவ திமிருக்கு அப்படியே இவளை கீழே போடணும். அப்பதான் இவளோட திமிரு அடங்கும். இவன் எப்ப பார்த்தாலும் என் ரோட்ல குறுக்க வந்துட்டே இருக்கான். இவன்லாம் என் மேல கைய வச்சு என்ன தூக்குற அளவுக்கு ஆயிடுச்சு என் நிலைமை.